ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேர் வந்துட்டு என்னென்னா இந்த போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சமைக்கிறதுங்கிறது கஷ்டத்துக்காகவே வந்துட்டு யாரும் வீட்டில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை அழகாக வந்துட்டு இன்றைக்கி எப்படி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்மளே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, சட்டி காஞ்சிருச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு உண்டான ஸ்பைசஸ் எல்லாமே போட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. ஸோ எல்லாமே போட்டாச்சு, கொஞ்சம் சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதோட இது போக வந்துட்டு நம்ம காரத்துக்கு என்ன போடலாம்னா நம்ம வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா வதக்குவோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிரேவி மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து செமியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி பிரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுவோம் போட்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி அதில் உள்ள பேஸ்ட்டு தான் வந்துட்டு நமக்கு வந்து கிரேவியாக வரும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்கும்போது கறியிற வேணாம், நல்லா கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் கூட வதக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு கண்டிஷன் வரும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நார்மல் ஃப்ளேம் வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க போட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட போட்டி தான் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபேமிலியிலன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவு அது சரியாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆயிலே வந்துட்டு அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி. நான் வந்து ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். நல்லா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொத்தி விட்டுக்கோங்க அந்த கரண்டிலேயே. ஸோ சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு நம்ம அந்த இதுக்காக போடுறதா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போட்டியை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டியை வந்து சுடுதண்ணியில் போடணும். சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது மேலே உள்ளது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வெறும் போட்டியை க்ளீன் பண்ணால் வராது. அதனால் வந்துட்டு எப்போயுமே சுடுதண்ணியில் ஆப் டவுன் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அது மேலே உள்ள அந்த இதெல்லாம். ஸோ அதனால் போட்டி க்ளீன் பண்ணும்போது அப்படி க்ளீன் பண்ணுங்கள். நான் அப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ எடுத்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டியை வந்துட்டு போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே போட்டியை போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மசாலா போட்டு பெரட்டினீங்கன்னா தான் நம்ம போட்டுக்க மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிட வேணாம். ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் அடி பிடிச்சா கூட டேஸ்ட் மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா வந்துட்டு நான் மட்டன் வந்துட்டு பாயில் பண்ண வாட்டர், ஸ்டாக் வாட்டர் அதான் ஆட் பண்ணேன். அதை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கின்றக்காக வந்துட்டு நான் சுக்காக்கு பாயில் பண்ண மட்டன்லேருந்து அதுலேருந்து தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத விட வந்துட்டு இந்த மாதிரி மட்டன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இதை வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுனது வந்து கொஞ்சம் வற்றணும். அது வரையும் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். நல்லா குக் ஆகட்டும். எப்பயுமே அந்த கிரேவி கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் டைட் ஆகணும், மசாலா நல்லா இது இறுகி. ஸோ அது வரையும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்றது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஸோ அது ரைஸாக இருந்தால் கூட வந்து நம்ம அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கிரேவி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு எப்போயுமே போட்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். வீட்டில் கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் ஒரு ஏதாவது சின்ன ஃபேமிலிக்கு பண்ணும்போது 4 பேர் 5 பேர் பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மல்லித்தலை போட்டு இறக்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தேவையான அளவு வந்து டைட் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இறக்கி வச்சு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நம்ம போட்ட ரெசிபி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் இருக்கிறதா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்க மசாலாஸ் தான், அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரெசிபி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது 5000 ப்ளஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ரெசிபிஸ் வேணும்னு நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே போட்டி சூப்பர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளை இன்னொரு நல்ல ரெசிபியோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர் ஆல்.